Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இது வரைக்கும் நீங்க வந்து பர்த் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணி வாங்கல அப்படின்னா உங்களுக்காக வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. இதை பத்தி டீடைல்டா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கும்போது 15 வயது நிரம்பியவரா நீங்கள், அதாவது 15 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கு, ஆனா இது வரைக்கும் என்னால வந்து பர்த் சர்டிஃபிகேட் வந்து வாங்க முடியல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஒரு கால அவகாசம் அப்படிங்கறத வந்து கொடுக்குறாங்க. இதை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோவை போட்டிருந்தேன். அதையும் போயிட்டு பாருங்க, எப்படி அப்ளை பண்ணணுங்கிற எல்லா ப்ரொசீஜருமே அந்த வீடியோல வந்து சொல்லியிருக்கேன். பெயருடன் கூடிய பிறப்பு சான்று பெற்று விட்டீர்களா அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கடைசி வாய்ப்பு உடனே போங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. குழந்தை பிறந்து 15 வருடங்கள் நிறைவடைந்த பின்னும் பெயர் பதிவு செய்யப்படாத நிகழ்வுகளுக்காக தமிழ்நாடு பிறப்பு இருப்பு விதிகள் 2000 தேவையான திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு மேலும் 5 ஆண்டுகள் 1/1/2020 முதல் 31/12/2024 வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இனி வரும் காலங்களில் இது போன்ற கால அவகாசம் நீடிப்புகள் வழங்கப்பட இயலாது என இந்திய தலைமை பதிவாளரால் அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கறத தெளிவா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நீங்க வந்து ஒரு 15 வயசு கம்ப்ளீட் ஆகியும் எனக்கு இது வரைக்கும் வந்து பர்த் சர்டிஃபிகேட் எனக்கு வந்து கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்க வந்து முனிசிபாலிட்டிக்கு உட்பட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய முனிசிபாலிட்டி ஆஃபீஸ்ல போயிட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். நீங்க கார்பரேஷனுக்குள்ள உட்பட்டு இருக்கீங்க அப்படின்னா கார்பரேஷன் ஆஃபீஸ் போயிட்டு நேரடியா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய பிறப்பு பதிவை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து 2000 அதாவது பிறப்பு இறப்பு விதிகள் 2000க்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆக்டில் வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பிறப்பை நீங்க வந்து பதிவு பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாங்க. இதுல லேட் பதிவுங்கிறதுனால உங்களுக்கு ஒரு சில ஃபீஸ் வந்து கேட்பாங்க. அதெல்லாம் அந்த கவுண்டர்ல நீங்க வந்து ஃபில் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்டிபிகேட் அப்படிங்கிறது ஆன்லைன்லயே உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆயிரும். நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய நியூஸ். சரிங்களா? இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து எப்போ கொடுத்துருக்காங்கன்னா இந்த வருஷம் கடைசி டிசம்பர் 31 வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் மேல உங்களுக்கு வந்து நாங்க டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கறத தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ நீங்க இப்பவே என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்க வீட்டுல 15 வயசுக்கு உட்பட்டு யாரெல்லாம் வந்து நிரம்பியவர் இருக்காங்களோ அவங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் இருக்கா இல்லையா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. அப்படி பர்த் சர்டிஃபிகேட் இல்லைன்னா நீங்க இப்பவே போயிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா அங்க இங்கேயும் அலைஞ்சாவது பர்த் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. இனி வரக்கூடிய காலத்துல பர்த் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது கம்பல்சரி அப்படிங்கறது வந்து கவர்மெண்ட் எதுவும் சொல்லிட்டாங்க. சோ உங்களுக்கு இந்த பர்த் சர்டிஃபிகேட்ல வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் வந்து மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்றேன். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற இண்டிவிஜுவல் வீடியோவும் ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் கூட நான் மேல ஐ பட்டன்ல வச்சிடறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், போயிட்டு வந்து செக் பண்ணுங்க. இப்போதைக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அப்டேட் இதுதான். வேற ஃபர்தர் அப்டேட் வரும்போது கண்டிப்பா நான் உங்களுக்கு வீடியோ வந்து ஷேர் பண்றேன். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.